ஒட்டகச் சிவிங்கிகள் அவற்றின் நீண்ட கழுத்து, உயர்ந்த உயரம் மற்றும் தனித்துவமான புள்ளிகள் கொண்ட கோடுகள் ஆகியவற்றால் அறியப்படும் கண்கவர் உயிரினங்கள். அவற்றின் வாழ்க்கை வரலாற்றின் கண்ணோட்டம். இதன் வாழ்விடம் ஒட்டகச் சிவிங்கிகள் துணை சஹாரா ஆப்பிரிக்காவின் சவன்னாக்கள், புல்வெளிகள் மற்றும் திறந்த வனப்பகுதிகளில் உள்ளன. இவை வறண்ட மற்றும் அரை வறண்ட பகுதிகள் உட்பட பல்வேறு வாழ்விடங்களுக்கு நன்கு பொருந்துகின்றன. இங்கு அவைகளுக்கு பொருத்தமான உணவு வகைகளை பெற்றுக்கொள்கின்றது. உடல் பண்புகள். ஒட்டகச் சிவிங்கிகள் மிக உயரமான நிலவிலங்குகள் ஆகும். வயது வந்த ஒரு ஆண் ஒட்டகச் சிவிங்கியின் உடல் அமைப்பு 18 அடி 5.5 மீட்டர் வரை உயரம் இருக்கின்றது மற்றும் பெண் ஒட்டகச் சிவிங்கிகள் சற்று உயரம் குறைவாக இருக்கும். அவற்றின் நீண்ட கழுத்து 6 அடி 1.8 மீட்டர் வரை நீளமாக இருக்கும். மனிதர்களைப் போலவே 7 முதுகெலும்புகள் மட்டுமே உள்ளன. அவை ஒழுங்கற்ற நிறங்கள் அல்லது புள்ளிகளின் தனித்துவமான கோடுகள் வடிவத்தை கொண்டுள்ளன. இது அவற்றின் இயற்கையான வாழ்விடத்தில் அவற்றை மறைப்பதற்கு உதவுகிறது. அவற்றின் நாக்குகள் நீளமானவை, 20 அங்குலங்கள் 50 சென்டிமீட்டர் வரை நீளம் கொண்டவை. அவை உயரமான கிளைகளிலிருந்து இலைகளை பிடிக்க உதவுகிறது. உணவு முறை. ஒட்டகச் சிவிங்கிகள் தாவர வகைகள், முதன்மையாக அகாசியா மரங்கள் மற்றும் பிற தாவரங்களின் இலைகள், தளிர்கள் மற்றும் கிளைகளை உண்ணும். அவற்றின் நீண்ட கழுத்து மற்றும் நீளமான நாக்குகள் மற்ற விலங்குகள் அணுக முடியாத உயரமான கிளைகளை அடைய உதவுகின்றன. ஒட்டகச் சிவிங்கிகள் தங்கள் நாளின் பெரும்பகுதியை உணவுக்காக மட்டுமே ஒதுக்குகின்றன. ஊட்டச்சத்து தேவைகளை பூர்த்தி செய்ய அதிக அளவு தாவரப் பொருட்களை உட்கொள்கின்றன. இனப்பெருக்கம். பெண் ஒட்டகச் சிவிங்கிகள் பொதுவாக சுமார் 15 மாத கர்ப்ப காலத்திற்கு பிறகு ஒரு குட்டியை பெற்றெடுக்கும். கன்றுகள் நின்று கொண்டே பிறக்கின்றன. பிறந்த சில மணி நேரங்களிலேயே அவை நடக்கக்கூடியவை. தாய் ஒட்டகச் சிவிங்கிகள் தங்கள் கன்றுகளை பராமரிப்பது மற்றும் பராமரிப்பதுடன் அவை உயிர் வாழ்வதற்கு தேவையான உணவுகளை கொடுக்கின்றன. சமூக அமைப்பு. ஒட்டகச் சிவிங்கிகள் சமூக விலங்குகள். அவை கோபுரங்கள் அல்லது மந்தைகள் எனப்படும் தொடர்பான ஆற்றல் மிக்க குழுக்களை உருவாக்குகின்றன. இந்த குழுக்கள் அளவு மற்றும் கலவையில் வேறுபடலாம். சிறிய குடும்ப அலகுகள் முதல் தொடர்பில்லாத நபர்களின் பெரிய கூட்டங்கள் வரை. ஆண் ஒட்டகச் சிவிங்கிகள் கழுத்து பிடித்தல் போன்ற சடங்குகள் மூலம் ஒரு ஆதிக்க படிநிலையை நிறுவுகின்றன.
அங்கு அவை போட்டிக் காட்சிகளில் தங்கள் கழுத்தையும் தலையையும் ஒருவரையொருவர் சுழற்றுகின்றன. வேட்டையாடுபவர்கள் பெரிய அளவில் இருந்தாலும் ஒட்டகச்சிவிங்கிகள், சிங்கங்கள், சிறுத்தைகள், ஐனாக்கள் மற்றும் எப்போதாவது முதலைகளிடமிருந்து வேட்டையாடப்படுகின்றன. தூரத்தில் இருந்து வேட்டையாடுபவர்களை கண்டறிவதில் அவற்றின் உயரம் அவர்களுக்கு ஒரு நன்மையை அளிக்கிறது. மேலும் அவை தங்களை தற்காத்துக் கொள்ள நீண்ட கால்களால் சக்தி வாய்ந்த உதைகளை வழங்க முடியும். பாதுகாப்பு நிலை. ஒட்டகச்சிவிங்கிகள் தற்போது இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியத்தால் அழிந்து போகும் அபாயம் உள்ளவை என பட்டியலிடப்பட்டுள்ளன. வாழ்விட இழப்பு, மனிதவன விலங்கு மோதல், வேட்டையாடுதல் மற்றும் சட்டவிரோத வேட்டை ஆகியவற்றால் அழிந்து போகும் உயிர் இனங்களில் ஒன்றாக உள்ளது. ஆப்பிரிக்கா முழுவதும் ஒட்டகச்சிவிங்கி மக்களுக்கு குறிப்பிடத்தக்க அச்சுறுத்தலாக உள்ளன. பாதுகாப்பு முயற்சிகள் வாழ்விட பாதுகாப்பு, வேட்டையாடுதல் எதிர்ப்பு நடவடிக்கைகள் மற்றும் மனிதவன விலங்கு மோதலை தணிக்க சமூகம் சார்ந்த முயற்சிகளில் கவனம் செலுத்துகின்றன. ஒட்டுமொத்தமாக ஒட்டகச்சிவிங்கிகள் ஆப்பிரிக்காவின் வனவிலங்குகளின் அடையாள சின்னங்களாக இருக்கின்றன. மேலும் அவை அவற்றின் தனித்துவமான தோற்றம், மென்மையான நடத்தை மற்றும் அவற்றின் சுற்றுச்சூழலுக்கு குறிப்பிடத்தக்க நிறம் ஆகியவற்றிற்காக கொண்டாடப்படுகின்றன. இது போன்ற தகவலை தெரிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.